இந்த உலகத்திலே ரெண்டு நியூக்ளியர் பாம் தான் மக்கள் மேல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நாகசாகி மேல போட்டது தான். அந்த 2 நியூக்ளியர் பாமே ஒரு சர்வே பண்ணியிருக்காரு. டொசுமோட்டோ யாமாகாச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ட்ரிப்புக்கு ஹிரோஷிமால இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிருக்காரு. கரெக்டா ஒரு 8:15 மணிக்கு பாத்தீங்கன்னா 8:15 AM இவரோட ஆஃபீஸ்க்கு போக அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8:15 AM லிட்டில் பாய் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பாம் வந்து வெடிக்குது. வெடிக்கிறப்ப ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து தரையில 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வெடிக்கிறப்போ இவர் கரெக்டா ஒரு 2.5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அந்த இடத்துல இருந்திருக்காரு. இருக்கவும் அந்த நியூக்ளியர் பாம் வெடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட கை கால் எல்லாமே அந்த பேர்ன்ஸ் எல்லாம் வருது, அந்த நெருப்பு இன்ஜுரிஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் இவர் ரேடியேஷனாலே பாதிக்கப்பட்டாரு. இவரோட காது எல்லாமே அவ்வளவு பெரிய ஒலியை கேட்டதுக்கு அப்புறம் இவரோட காது எல்லாமே கொஞ்சம் வந்து ஒரு டெம்பரரி டெஃப் ஆகுது. டெம்பரரி ஒரு காது கேட்க போகுது. ஒரு 2 நாள் கழிச்சு அவரோட வீடு இருக்கக்கூடிய நாகசாகி பகுதிக்கு வந்துறாரு. அங்கதான் அவரோட ஆஃபீஸ், அவரோட பாஸ்லாம் இருக்காங்க, மெயின் ஆஃபீஸ்லாம் இருக்கு. அங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரியா ஆகஸ்ட் 9, 1945 பாத்தீங்கன்னா ஃபேட்மேன் அப்படின்ற 2வது நியூக்ளியர் பாம் வந்து நாகசாகி மேல அமெரிக்கா போடுறாங்க. கரெக்டா ஒரு காலையில 11 மணி 2 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் பாம் போடுறப்ப இவரு அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்காரு. அந்த பாம் வெடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவரு தரையில இருந்து ஒரு 10 மீட்டர் தூக்கி வீசப்படுற அவரோட பாஸ்ல இறந்துடுறாங்க. அவரோட வீடு எல்லாமே காலி ஆயிடுது. அதுல ஆனதுக்கு அப்புறமே இவரு 2வது பாம்பே சர்வே இருக்காரு. உலகத்திலேயே வந்து 2 நியூக்ளியர் பாம் தான் வெடிக்கப்பட்டிருக்கு. அந்த 2 நியூக்ளியர் பாம் வெடிக்கப்படுறப்ப பாத்தீங்கன்னா இவர் அந்த 2 இடத்துலயுமே இருந்திருக்காரு. 2 பாம்பே சர்வே பண்ணி 2010 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 92 வயசு ஆகிற வரைக்கும்.